சென்னா பிரியாணியை தோக்கடிக்கிற மாதிரி காராமணி பிரியாணி என்னோட ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் காராமணியை நைட்டே ஊற வச்சு வாட்டரை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு ரைஸ் ஊற வச்சுருங்க. நான் 1.5 கப்பு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 3/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சோடனே பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுங்க. நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும்தான் சேர்ப்பேன். இப்போ ஒரு 3 வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமான பிறகு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் பிரியாணினாவே. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணுங்கள். அப்புறம் 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிரேவி மாதிரி ஆகணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஓவர் நைட் சோக் பண்ண காராமணியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் ரைஸ் சேர்த்துருக்கோம். இந்த ரைஸ் கொஞ்சம் ஓல்டான ரைஸ்ன்றனால நான் 3.5 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஊற வச்சிருக்க ரைஸை தண்ணியை ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி 6 விசில் விடுங்க. தண்ணி சுண்டின பிறகு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா 2 விசில் போதும். நான் தண்ணி இருக்கும் போதே ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டேன். 6 விசில் போட்டிங்கன்னா காராமணியும் நல்லா வெந்திருக்கும். சூப்பராக ஃப்ளஃபியாக இண்டிவிஜுவலான ரைஸ் கிடச்சிச்சு. எதுவுமே யானத்தில் ஸ்டிக் ஆகலை. இந்த காராமணி பிரியாணியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் காராமணி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ப்ளைன் கர்டும் கருணக்கிழங்கு மசியலும் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டெய்லி லன்ச் ஐடியாஸ்க்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.